நான் பாஜகவில் சேர்ந்தப்புறம் எங்கள் அப்பா வந்து என்கிட்ட ஒரு 10 மாதங்களாக பேசலை. எனக்கு ரொம்ப மனமுவந்து ஆசீர்வதித்து பொட்டு வச்சு விட்டது நான் கவர்னர் ஆயிடுறேன்ற தகவல் வந்து தான். அரசியலுக்கு தாண்டி ஒரு நட்பு இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அரசியலுக்கு தாண்டி ஒரு உறவு இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அந்த உறவு அரசியலை பாதிக்க கூடாது, அரசியல் உறவையும் பாதிக்க கூடாது. நானு, அண்ணன் ஸ்டாலின், சகோதரர் வாசன் இவங்கெல்லாம் ஒரு பிரபல அரசியல் கட்சி தலைவர்களாக, மகள் பிள்ளைகளாக நாங்கெல்லாம் வளர்ந்தவர்கள். அன்னைக்கு நான் உண்மையான ஒரு மகளா மாதிரி நான் அழுதுகிட்டு இருந்தேன். அவ்வளவுதான். ஆளுநராவோ தலைவராவோ அதெல்லாம் என் மனதுல இல்லை. இனிமேல் இந்த குரலை நான் கேட்க முடியாது, இனிமேல் இந்த முகத்தை பார்க்க முடியாது. ஒரு விஷயம் அப்பா கிட்ட எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா என்ன விஷயம் சொல்லுங்க? அப்பாட்ட நேர்மை. இன்னைக்கு கூட நான் அரசியல்ல இத்தனை பதவிகள் இருந்தா கூட நான் இன்னைக்கு துணிச்சலா நான் வலம் வருவதற்கு காரணம் நான் கரப்ட் டிரான்ஸ்பேரண்ட் ஆட்டிடியூட் ஆஃப் மை ஃபாதர். இந்த குட் லீடர், நான் குட் பார்ட்டில தான் இருக்கேன்றதை இன்னும் இளைய சமுதாயத்திற்கு வலியுறுத்தக்கூடிய கடமையில் நான் இருக்கிறேன். என்ன பிடிச்சா என் கட்சியை பிடிக்கணும். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. The world needs you. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பெண் ஆளுமைகளை நம்ம விரல் விட்டு எண்ணிடலாம். அந்த அளவுக்கு தான் இருக்காங்க. நிறைய வரணும் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாலுமே விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த பெண் ஆளுமைகளில் ஒருவரை தான் நாம் இன்னைக்கு சந்திக்க போகிறோம். பாஜகவினுடைய மூத்த தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் நம்ம கூட இருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம். இது மனதிற்கு மிக நெருக்கமான படம். நான் வெற்றி பெற்ற படம்னே சொல்லுவேன். ஏன்னா எங்கள் அப்பா, நான் பாஜகவில் சேர்ந்தப்புறம் எங்கள் அப்பா வந்து என்கிட்ட ஒரு 10 மாதங்களாக பேசலை. எனக்கு ரொம்ப மனமுவந்து ஆசீர்வதித்து பொட்டு வச்சு விட்டது நான் கவர்னர் ஆயிடுறேன்ற தகவல் வந்து தான். அந்த கவர்னர் என்ற அறிவிப்பு வந்த தினம் இந்த தினம். அதில் 2 பேரை நான் பாராட்டணும். ஒன்றை என்னை பெற்றவர், எனக்கு மற்றதெல்லாம் கற்றுக் கொடுத்தவர் என் கணவர் டாக்டர் சவுந்தரராஜன். 2 பேரும் மகிழ்ச்சியாக எங்கள் வீட்டு பூஜை அறை முன்னால் நின்று என்னை ஆசீர்வதித்த படம். இது எனது வாழ்நாளில் மறக்க முடியாத படம். ஓகே, அப்பாவை பற்றி கொஞ்சம் கேட்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்பாவுடைய இறப்பில் முதலமைச்சர் வரும்போது நீங்கள் அண்ணா அப்பா போயிட்டார் அண்ணான்னு சொன்னது லைக் பார்க்குறோம். எனக்கு இப்போ சொல்லும்போது கூட கூஸ் பம்ஸ் ஆகுது மேம். அந்த மொமெண்ட் எப்படி இருந்துச்சு மேம்? அந்த இல்லை, நான் இது வந்து நான் பேசுறது விமர்சனம் செய்யறதெல்லாம் கட்சி சார்ந்தது. அது அரசியல். அது அரசியல். அரசியலுக்கு தாண்டி ஒரு நட்பு இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அரசியலுக்கு தாண்டி ஒரு உறவு இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அந்த உறவு அரசியலை பாதிக்கக்கூடாது, அரசியல் உறவையும் பாதிக்கக்கூடாது. ஆக நான் வந்து மரியாதைக்குரிய அண்ணன் ஸ்டாலினை வந்து எனக்கு நினைவு தெரிஞ்சதுலேருந்து, ஏன்னா நான், அண்ணன் ஸ்டாலின், சகோதரர் வாசன் இவங்கெல்லாம் ஒரு பிரபல அரசியல் கட்சி தலைவர்களாக, மகள் பிள்ளைகளாக நாங்கள்லாம் வளர்ந்தவர்கள். ஸோ ஆரம்ப காலத்திலேருந்தே ஒரு 50 வருடமாக நாங்கள் நேரடியாக சந்திக்கலைனாலும் அவர்கள் எங்களுக்கு பரிச்சயமானவர்கள், எங்களுக்கு அவர்கள் பரிச்சயமானவர்கள். ஸோ இன்னார் மரியாதைக்குரிய கலைஞர் அவர்களும் அப்பாவும் இணைந்து ஒரு 50 ஆண்டுகள் தமிழகத்தில் அரசியல் செய்தவர்கள். ஸோ அந்த அரசியல் கட்சியை சார்ந்தவர்களின் பிள்ளைகள் என்ற வரையில் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர் என்பது இல்லாமல் அரசியல் பிள்ளைகள் நாம அப்படின்ற ஒரு அணுகுமுறையில் அவரை பார்த்த உடனே எனக்கு எமோஷனலான அது வந்து ஒரு உண்மையான ஒரு வெளிப்பாடு. நிச்சயமா அது ரொம்ப நேச்சுரலா இருந்துச்சு மேம். நிஜமாவே நம்ம கூட பிறந்த அண்ணன் வந்தா நம்ம எப்படி புலம்பி அழுவோமோ ரொம்ப யதார்த்தமா இருந்தது, உருக்கமாகவும் இருந்தது. கனிமொழி மேம் வரும்போதும் அப்படிதான் இருந்தது, அண்ட் உங்களுடைய ஃப்ரெண்டு வரும்போதும் அப்படிதான் இருந்தது, தமிழச்சி தங்கபாண்டியன் மேம் வரும்போதும். இல்லை, அது என்னோட உணர்வு. எங்கள் அப்பா இல்லைன்றது என்னால் சிந்திக்க கூட முடியாத ஒரு சூழ்நிலை நான் இருந்தேன். அன்றைக்கி நான் உண்மையான ஒரு மகளா மாதிரி நான் அழுதுகிட்டு இருந்தேன். அவ்வளோதான். ஆளுநராவோ தலைவராவோ அதெல்லாம் என் மனதில் இல்லை. நான் எங்கள் அப்பாவோட உண்மையான மகளாக நான் அன்றைக்கி இனிமேல் இந்த குரலை நான் கேட்க முடியாது, இனிமேல் இந்த ஒரு முகத்தை பார்க்க முடியாது, இந்த ஒரு அனுபவத்தை நான் இந்த சிம்ம குரலை என்னால் நம்மளால் கேட்க முடியாதுன்ற எண்ணமே என்னால் சிந்திக்க கூட முடியாமல் இருந்தது. அது பெரிய இழப்பு. பிறந்த நாள் வேற கடைசியாக கொண்டாடி. பெரிய இழப்பு தான். பிறந்த நாளில் கொண்டாடும் போதே நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. குடும்பத்துக்கு வாழ்த்து சொல்லலை, தமிழக மக்களுக்கு வாழ்த்துன்னு தான் சொன்னார். அந்த அளவுக்கு தமிழ் மக்களின் வளர்ச்சியோடு பின்னி பிணைந்தவர் அவர். பாராளுமன்றத்தில் முதல்ல தமிழில் பேசியதாக இருக்கட்டும், மணியாட்சிக்கு வாஞ்சி மணியாட்சி என்று வாஞ்சிநாதனை நினைவு வைத்து அவருக்கு நினைவிடம், அவருக்கு வந்து அந்த ரயில்வே ஸ்டேஷனை பேரே வாஞ்சி மணியாட்சின்னு மாற்றியதாக இருக்கட்டும், இங்கே தியாகிகள் மணிமண்டபத்துக்கு காரணம் அப்பா தான். அதே மாதிரி நிறைய விஷயங்களை அவர்
கங்கை இங்கே வர வேண்டும், குமரி கடலை தொட வேண்டும் அப்படின்னு கங்கையும் குமரியும் இணைக்க வேண்டும் என்று நினைத்தேன். எல்லாம் கங்கை காவிரி இணைப்பு சமீபத்துல திட்டம். வெளியான ஒரு ஆர்டிக்கல்ல பார்த்திருந்தேன் அது. நீங்க அதை கோட் பண்ணி எழுதிருந்தீங்க அப்பாவோட அஸ்தி எடுத்துட்டு போய் கங்கையில கரைக்கும் போது. இதெல்லாம் ஒரு மகளாக மகம் ஏங்கிய தினம் அன்று. ஓகே. அப்பா அப்படின்னாலே எல்லாருக்குமே இன்ஸ்பிரேஷனா தான் இருப்பாங்க. பட் ஏதாவது ஒரு விஷயம் அப்பா கிட்ட எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா என்ன விஷயம் சொல்லுவீங்க? அப்பாட்ட நேர்மை கலந்த பேச்சாற்றல். இன்னைக்கு கூட நான் அரசியலில் இத்தனை பதவிகள் இருந்தால் கூட நான் இன்னைக்கு துணிச்சலாக நான் வலம் வருவதற்கு காரணம் நான் கரப்ட் டிரான்ஸ்பேரண்ட் ஆட்டிடியூட் ஆஃப் மை ஃபாதர். அதுக்கு ஏன்னா நான் இருந்த பதவிகள் எல்லாமே பலன்களை பெறக்கூடிய பதவிகள். அந்த பதவிகள் எல்லாம் கூட இருந்தால் கூட நான் வந்து இதை தாண்டி வந்திருக்கிறேன்னா எங்கள் அப்பாவோட நேர்மை. அதுக்கப்புறம் துணிச்சல், இதெல்லாம் எங்கள் அப்பாட்ட நான் கற்றுக்கிட்டது. ஓகே. பேச்சாற்றல். ஓகே ஓகே. ஸோ நிறைய விஷயங்களை அப்பாவை பற்றி பேசணும்னா பேசிட்டே போகலாம். பட் நான் உங்களை பற்றியும் நிறைய கேட்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுதான் சொன்னேன்ல மேம், பெண் ஆளுமைகள் அப்படிங்கிறது தமிழகத்தில் ரொம்ப குறைவு. பட் அப்படியான ஒரு ஆளுமை வரும்போது அவங்களை எப்படி நசுக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இங்கே நிறையவே இருக்குது. அதுவும் பெண் அப்படின்ற ஒரே காரணத்துக்காகவே. ஸோ அந்த மாதிரி நீங்கள் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க. உங்களுடைய நிறைய நேர்காணல்களை நாங்கள் பார்த்துருக்கோம். அதுலேருந்து நாங்கள் செலக்டிவாக ஒரு 4 கமெண்ட் மட்டும் எடுத்துட்டு வந்திருக்கோம். நான் பாஜகவின் எதிரி இருந்தாலும் எங்கள் அக்கா தமிழிசையை நாங்கள் எப்பொழுதும் எங்கள் இதயத்தில் வைத்திருப்போம். பாஜகவுடைய எதிரியா? ஆனால் நிறைய பேர் எனக்கு சொல்லுவாங்க, அக்கா உங்களுக்கு உங்கள் கட்சியை பிடிக்கல, ஒன்றை பிடிச்சிருக்கு. ஆனால் நான் அதை ஒத்துக்க மாட்டேன். என்ன பிடிச்சா என் கட்சியை பிடிக்கணும். ஏன்னா நான் வந்து நான் எனக்கு கட்சியை பிடித்து நான் இருக்கிறேன், அதுதான். ஆனாலும் என்னை பிடித்திருக்கிறது என்று சொல்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு எனது வணக்கங்க. ஓகே. விஷ் டு பிகம் அ such an unbeatable politician representing Kanyakumari in upcoming elections 2026. So much love from your own brothers and sisters. Hopefully I'll meet you soon, ma'am. இல்லை, எங்கள் அப்பா 1977 கன்னியாகுமரி பாராளுமன்ற உறுப்பினராக தான் இருந்தாங்க. அந்த வாய்ப்பை வைத்து தான் அவங்க வந்து பாராளுமன்றத்துலேயும் தமிழில் பேசினாங்க. எனக்கும் கன்னியாகுமரியில் பாராளுமன்ற உறுப்பினர் ஆகணுன்ற ஒரு ஆசையெல்லாம் இருப்பதற்கு வாய்ப்பும் இருக்கிறது. ஓகே ஓகே. நெக்ஸ்ட், அண்ணா அக்காவை பிஜேபியிலேருந்து வெளியில் வர சொல்லுங்க, உங்களுக்கு இன்னும் மரியாதை கிடைக்கும். கேட்ட கேள்வி ஆங்கருக்கு அந்த கொஸ்டின் அந்த கமெண்ட் போட்டிருக்காங்க. அது வெளியே வர முடியாது. அது என்னோட உதிரத்தோடு ஒன்றியது பாஜக. தாமரை மலர்ந்தே தீரும் என்று சொன்னது வார்த்தைகள் அல்ல, அது வந்து எனது வாழ்க்கை. அதனால் வந்து வெளியெல்லாம் வர முடியாது. தம்பிங்களா, நீங்கள் என் கூட சேருங்க, அது வேணால் நான் கோரிக்கையாக வைக்கலாம். ஓகே. ஸோ லாஸ்ட் கமெண்ட் மேம், குட் லீடர் இன் ராங் பார்ட்டி. இதை நான் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கேன் மேம். ரைட் பர்சன் இந்த ராங் பார்ட்டி அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும். குட் லீடர் இன் குட் பார்ட்டி. தமிழ்நாட்டில் பாஜகவை பற்றி தவறான எண்ணம் இருக்கிறது. இந்த குட் லீடர் நான் குட் பார்ட்டியில் தான் இருக்கேன்றதை இன்னும் இளைய சமுதாயத்திற்கு வலியுறுத்தக்கூடிய கடமையில் நான் இருக்கிறேன். ஏன்னா எதிர்கருத்துக்கள் வந்தால் நான் அப்படியே அது தவறுன்னு நான் சொல்ல மாட்டேன், அதில் உண்மை இல்லைன்னு சொல்ல மாட்டேன். இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் தமிழ்நாட்டில் இருக்குது. பாஜகனாலே ஏதோ தமிழகத்திற்கு எதிரான கட்சி, தமிழுக்கு எதிரான கட்சி, உயர் ஜாதியினருக்கான கட்சி, வந்து பட்டியலின மக்களுக்கு எதிரான கட்சி, எல்லாம் ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள். இதை நாம் மாற்ற வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அதில் எனது பங்கு இருக்கும். ஓகே. ஸோ இதன் பிறகு கட்சிக்கு உங்களுடைய அந்த ஒரு பாண்டிங்கை தெரியுது. பட் இதன் பிறகு எப்படியெல்லாம் உழைக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க? இல்லை, நான் உழைப்பதற்காகத்தான் மிக மிக உயர்ந்த பதவியை விட்டு வந்திருக்கிறேன். அழகாக ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கலாம். 300 பணியாட்கள், காவல்துறை அதிகாரிகள், முதலமைச்சர் கூப்பிட்டா வரணும், அமைச்சர்கள் கூப்பிட்டா வரணும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இது வந்து 4th புரோட்டோகால். முதல்ல பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், அதுக்கடுத்தால ஆளுநர், ஜெட் பிரிவு பாதுகாப்பு, இவற்றையெல்லாம் விட்டுட்டு வரணும்னு நினச்சேன். இப்போ எனது மனதில் மக்களுக்கான ஒரு அன்பும் நாம் மக்களின் முன்னேற்றத்தில் நாம் பங்கும் இருக்கணுன்றதும், தமிழக முன்னேற்றத்தில் நம் கட்சிக்கு நம்மளை பங்கு இருக்கணுன்றதும், எந்தவித சுயநலமும் இல்லாமல் மக்களுக்காகவும் எனது பாரதிய ஜனதா கட்சிக்காகவும் எடுத்த இந்த முடிவு. ஆனால் நான் ஒரு வாட்டியும் சொன்னேன், ஐ கேனாட் அஃபோர்ட் டு ஃபெயில். நான் எந்த முடிவெடுத்தாலும் நான் தோல்வி அடைவதில் நான் விருப்பமே படமாட்டேன், தோல்வியும் அடைய மாட்டேன். அதனால் நான் எதற்காக நான் இந்த ஆளுநர் பதவியிலிருந்து வந்தனோ அதில் நான் வெற்றி பெற்றே ஆவேன். ஒன்று மக்கள் சேவையில், இன்னொன்று எனது கட்சியை மிகப்பெரிய அங்கீகாரத்திற்கு தமிழகத்தில் ஆட்சிக்கு கொண்டு வருவதில், வெற்றியாக கொண்டு வருவதில் எனது பங்கு இருக்க வேண்டும். இந்த வெற்றி அப்படிங்கிறது ரொம்ப தூரத்தில் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. நேரத்திற்கு ரொம்ப நன்றி. நன்றி நன்றி நன்றி. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. The world needs you.